இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மிகுந்த குறுகிய காலத்தில் 2 நாட்களில் சுமார் 517 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள், நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது அப்படின்னு இந்த அரசு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு சக்கரபாணி அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும், அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் பயனாளிகளின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பயனாளிகள் உங்களுடைய முகத்தில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் தெரிகிறது. 5 ஆண்டுகால திராவிட மாடல் அரசினுடைய வெற்றிக்கு சாட்சி தான், எடுத்துக்காட்டு தான் உங்களுடைய மகிழ்ச்சி. கடந்த 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தியிருக்கு. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து. இன்றைக்கி இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பயணங்களை மகளிர் நீங்கள் மேற்கொள்கிறீங்க. அதே போல் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தினால இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 73,000 குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் உணவு அருந்திட்டு வராங்க. அதே போல் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேர விரும்புகின்ற மாணவிகள், சேருகின்ற மாணவர்கள் மாணவிகள், மாணவனாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டம், மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம்னு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 56,000 மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச அதிநவீன லேப்டாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 20,000 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களால் தான் ஒரு காலத்தில் கல்வியில் பின்தங்கி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோம். நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் 1,32,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் மட்டும் சுமார் 3,55,000 மகளிருக்கு உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் போயிட்டுருக்கு. இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு ஒரு சிலர் முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கும் மாதம் 5,000 ரூபாயை ஒரே ஷாட்டில் ஒரே தவணையில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000, கோடை கால சிறப்பு நிதியாக 2,000, 5,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க நம்முடைய முதலமைச்சர்கள். அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சவுடன் அந்த உரிமை தொகையை 1000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி தருவேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், மூத்த குடிமக்கள் அப்படின்னு 38 லட்சம் பேருக்கு சிறப்பு உதவித்தொகையாக 2,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துருக்கிறாங்க. சென்ற வாரம் சென்னையில் நம்முடைய முதலமைச்சர்கள் 14 முக்கியமான வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்குறாங்க. கல்வி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு, விவசாயம்னு ஒவ்வொன்றையும் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும், 50 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் முற்றிலுமாக தவிர்க்கப்படும், அரசு பள்ளிகள் அனைத்திலும் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க.
இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு துணை நின்றுகிட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் சுமார் 582 கோடி ரூபாய் மதிப்பில் ஓசூர் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம், 210 கோடி ரூபாய் மதிப்பில் நகர்த்திறன் பூங்கா திட்டம், ஓசூர் அரசு மருத்துவமனையில் 100 கோடி ரூபாய்க்கும் மேம்பட்ட பணிகள், சுமார் 90 கோடி ரூபாய் மதிப்பில் பாகலூர் புறவழிச்சாலை, விவசாயிகளுக்கு மிக அதிக அளவில் 74,000 கட்டணமில்லா மின் இணைப்புகள், பையூரில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் தோட்டக்கலை கல்லூரி, அதே போல் 50 கோடி ரூபாயில் கிருஷ்ணகிரி நகராட்சி திட்டம் பாதாள சாக்கடை திட்டம், பர்கூர் தலியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், 26 கோடி ரூபாய் மதிப்பில் ஓசூர் ஜூஜுவாடி அடுக்குமாடி தொழிற்கூட வளாகம், பணிபுரியும் பெண்களுக்காக கிருஷ்ணகிரியில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் தோழி ஹாஸ்டல், இது போன்ற அடுக்கடுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குன்னு நம்முடைய அரசு அறிவித்துள்ள நாலேஜ் காரிடார் பற்றி சில தவறான வதந்திகள் சமீபத்தில் பரவிட்டு இருக்கு. எப்படி சென்னையில் ராஜீவ்காந்தி சாலை இருக்கோ அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் உங்கள் மாவட்டத்தில் ஒரு ஐடி காரிடாரை உருவாக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பெங்களூருக்கு இணையாக ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளை வளர்த்து எடுக்கணும்னு நாலேஜ் காரிடார் திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கே தவிர எந்த பணிகளும் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் அதுக்குள்ளே சில பேர் இந்த திட்டத்திற்கு சாலையின் NH 948 சாலையினுடைய இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நிலம் எடுக்கப்படும்னு பொய்யான தகவலை பரப்பி வராங்க. குறிப்பாக கெலவரப்பள்ளி அணையினுடைய பாசன பகுதியில் இந்த திட்டம் வரப்போகுதுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இது பற்றி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள், பொதுமக்கள், நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சக்கரபாணி அவர்கள் மற்றும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்க. அப்போவே முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், பொதுமக்கள், விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசு நிச்சயம் செயல்படுத்தாதுன்னு உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் மீண்டும் உறுதியோடு சொல்கின்றேன், விவசாயிகளை, பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசு நிச்சயம் செயல்படுத்தாது. இது மக்களுக்கான அரசு, இது விவசாயிகளுக்கான அரசு. இன்னைக்கு நம்முடைய இந்த பல்வேறு திட்டங்கள்னால நம்முடைய மாநிலம் இந்தியாவிலேயே 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு முதல் மாநிலமாக உயர்ந்திருக்கு. இந்த வளர்ச்சியை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துட்டு போகணும்னா இன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு பார்த்து செய்கின்றது. இங்கே மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் குழுக்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 1,41,000 கோடி அளவுக்கு குழு சகோதரிகளுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நாம் கொடுத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் குழு சகோதரிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு கடன் தொகையாக பார்க்கல, குழு சகோதரிகளுடைய உழைப்பின் மீது வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழு சகோதரிகள் நீங்கள் சாதிச்சுட்டு வரீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு தனி நிறுவனம் சொல்கிற அளவுக்கு தொழில் முனைவோராக, பிஸ்னஸ் மேனாக, ஆண்டர்பிரனராக மாறி இருக்கிறீங்க. அதனால தான் ஐடி கம்பெனிகளில் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் அவங்களுடைய புகைப்படம், பெயர் போட்டு அச்சிடப்பட்டு ஐடி கார்ட்ஸ், அடையாள அட்டையை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. இந்த ஐடி கார்டில் உங்களுக்கு பல்வேறு பயன்கள் இருக்குது. உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அரசு பேருந்துகளில் எந்த விதமான கட்டணமும் இன்றி நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்யலாம். ஆவின், கோஆப்டெக்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டண சலுகைகளும் இருக்குது. மகளிர் குழுக்களுக்கு திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டுவார். அந்த உறுதியை தந்து வங்கி கடன் இணைப்பு பெற்ற அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். அதே போல இன்று வருவாய்த்துறை சார்பாக 21 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். அவங்களுக்கும் இந்த அரசனுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வீட்டுமனை பட்டாக்களையும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் கொடுக்க இருக்கின்றோம். இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை.
அந்த தேவையை நம்முடைய அரசு தனி கவனம் கொடுத்து நிறைவேற்றிட்டு வருது. பட்டா வேணும்னு நீங்கள் அரசு அலுவலர்களுக்கு போன காலம் மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வீடு தேடி உங்களை தேடி வந்து அரசே உங்களுக்கான பட்டாக்களை கொடுத்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்தில் மட்டும் சுமார் 24 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 88,000 பேருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. பட்டா பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சொந்த வீடு அப்படிங்கிறது கனவை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நினைவாக்கிட்டு இருக்கு. குறிப்பாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் வீடு கட்டுறதுக்கான ஆணையம் இன்னைக்கு இங்கே கொடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டை மட்டும் நம்முடைய அரசு தரல, உங்களுக்கான ஒரு தனி முகவரியும் நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. ஆகவே கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகளை பெற்றுள்ள அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி சகோதரிகள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருத்தரும் மாற்றத்துக்கான திறனாளிகளாக மாறி இருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைக்கு என்னைக்குமே நம்முடைய அரசு குரல் கொடுத்திருக்கு. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமனம் செய்கின்ற அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு நிறைவேற்றி காட்டியிருக்கு. இவ்வளவு நாள் தங்களுக்காக மற்றவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் இனி மற்றவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிற இடத்திற்கு மாறி இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுபோல மகளிர், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் காத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நலத்திட்டங்களை பெற்ற உங்கள் அத்தனை பேரையும் மறுபடியும் வாழ்த்தி, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.